நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதி அற்புதமான சிறப்பு விஷயங்கள் பொருந்திய ஒரு மிக முக்கியமான கோயில் நம்ம சென்னை மாநகரத்தை ஒட்டி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தென் திருப்பதி அப்படின்னு அழைக்கக்கூடிய அலர்மேல் மங்கை தாயார் சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருத்தலம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. திருப்பதிக்கு போய் நம்ம பெருமாளை வெங்கடாச்சலபதி ஏழுமலையான தரிசித்தா எந்த ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்குமோ, எந்த ஒரு திருப்தி மனசில் ஏற்படுமோ, அதே அளவிற்கு சிறப்புகளையும் அம்சங்களையும் பொருந்திய மிகச்சிறந்த பல அற்புதங்களை உள்ளடக்கிய ஒரு சிறந்த கோயில் இந்த அலர்மேல் மங்கை தாயார் சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். திருமலை வையாவூர்னு நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் மலை மேல் இருக்கக்கூடிய தென் திருப்பதின்னு அழைக்கப்படுகின்ற கோயில் இது. திருப்பதியில் எப்படி வராக புஷ்கரணி இருக்கோ அதே போல் இங்கே வராக புஷ்கரணி உண்டு. அதுக்கு பக்கத்தில் வராகருக்கு தனி சன்னதியும் உண்டு. இந்த கோயிலுக்கு நம்ம மேலே போய் அடையணும் அப்படின்னா 2 வழிகள் உண்டு. ஒன்று படிக்கட் மூலியமாகவும் நம்ம நடந்து மேலே போகலாம். அதே போல் வாகனங்கள், கார், பைக் இதெல்லாம் போய் நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்காக ஒரு தனி பாதையும் அமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம படிக்கட்டு ஏறி மேலே போய் சேர்றோம் அப்படின்னா அது ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏன் அப்படின்னா அதுக்கு அங்கே அந்த போகிற வழியில் நம்ம ஆஞ்சநேயரை தரிசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. படிக்கட்டு மேலே ஏறி நம்ம நடந்து போகும்போது இந்த ஆஞ்சநேயர் நமக்கு நல்ல பலனையும் நல்ல மன ஒழுக்கத்தையும் தந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அடித்தளமாக அமைத்து கொடுப்பார். நிறைய விஷயங்களை இந்த கோவிலில் திருப்பதியிலேயே இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்கன்னா கீழே அலர்மேல் மங்கையை சேவிச்சுட்டு தான் மேலே நம்ம பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனால் இங்கே பெருமாளும் தாயாரும் அருகாமையிலே இருந்து நமக்கு சேவை சாதிக்கிறது தான் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். இந்த கோவிலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வராக புஷ்கரணி உண்டு. அதே போல் வராகருக்கு தனி சன்னதி பெருமாள் பக்கத்திலேயே உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உயரமுள்ள ராமானுஜர் மனவாள மாமுனிகளுடைய இருவருடைய சன்னதியும் விக்கிரகங்களும் ரொம்ப கண்ணையே பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த அற்புத வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு சிற்பம் இங்கே உண்டு. இந்த கோயிலில் சொன்ன மாதிரி தாயார் அலர்மேல் மங்கை தாயார் பெருமாளுக்கு தென்மேற்கிலேயே தனி சன்னதி அமைக்கப்பட்டு சிறப்பாக காட்சியளிப்பாள். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னா திருப்பதியில் இல்லாத ஒரு விஷயம், யோக நரசிம்மரோட சக்கரத்தாழ்வார் சேர்ந்து நம்ம பிரதர்ஷனம் வரக்கூடிய அளவிற்கு ஒரு தனி சன்னதியாக நமக்கு இந்த கோயிலில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறப்பு உண்டு. இந்த யோக நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் நம்ம பிரதர்ஷனம் பண்ணி அவங்கள சேவிக்கும் பொழுது நமக்கு பல நல்ல விஷயங்கள் நம்மளை சேரும் அப்படின்றது தான் இந்த அமைப்புடைய ஒரு உண்மை. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பெருமாளை சேவிச்சுட்டு தாயாரை நம்ம வணங்கிட்டு சக்கரத்தாழ்வாரையும் யோக நரசிம்மரையும் நம்ம வலம் வரோம் அப்படின்னா அது மிகப்பெரிய அற்புதங்களை நமக்கு தேடி சேர்க்கும். இந்த விஷயம் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் திருமலை வையாவூரில் உண்டு. இந்த கோயில் ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய பல அற்புதங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஆனி மாதத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு அவசியம் போய் சேவிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு கொடுக்கும். இதனுடைய சிறப்பு, இந்த கோயிலுடைய அமைப்பு மற்ற கோயில்களோட தனித்துவம் மிக்கது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு 3 விஷயங்கள். தாயாரும் பெருமாளும் சாட்சாத் திருப்பதியை தொண்டைமான் அரசன்
தன் போரில் ஜெயிச்சுட்டு எப்படி கோயில் கட்டினாரோ அதே அமைப்பில் தான் இங்கேயும் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சிறப்பாக கட்டியிருக்கிறார். எப்படி வராக புஷ்கரணி, வராகர், மேலே வராகர் தனி சன்னதி, அதே போல் ஆழ்வார்கள், மணவாள மாமுனிகள், ராமானுஜர், அதை தொடர்ந்து வந்து தாயாருக்கு தனி சன்னதி, மிக அருகாமையிலே பெருமாளுக்கு அருகாமையிலே தாயாருடைய அலர்மேல் மங்கை தாயாருடைய சன்னதி, அதை ஒட்டியே நம்முடைய சக்கரத்தாழ்வாரும் யோக நரசிம்மரும் உண்டு. இந்த சிறப்புகள் உள்ளடக்கிய இந்த சிறப்பு கோயிலை ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள் அவசியம் போய் தரிசிக்க வேண்டும். இதில் ஜோதிட சூட்சமங்கள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, பெருமாளை எப்பயுமே ஆனி மாதத்தில் நீங்கள் போய் வேண்டி வணங்குறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த புத பகவானும் சூரிய பகவானும் இணைந்து ஒன்றாகவே பயணம் பண்ணக்கூடிய நாட்களில் அதோடு கூட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னும்போது இந்த கோயில் வந்து ஒரு பல சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு விஷயம் இருக்கிறதால பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த கோயில் தரிசிச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடாக பார்க்க முடியும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.